வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைக்கு சேம் பிக்சர்ஸ், அதாவது ஒரே மாதிரியாக இருக்கிற படங்களை பற்றி படிக்க போகிறோம். சரி, ஒரே மாதிரியான படங்களை காணிக்க நீங்கள் சேம்னு சொல்ல வேணும். இன்றைக்கு சேம் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து டிஃப்ரென்ஸ் படிப்போம். அதுக்கு அடுத்தது சேம் அண்ட் டிஃப்ரென்ஸ் விளையாடுவோம். ஓகேயா? இப்போ நான் காட்டுற படங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன சொல்ல வேணும்? சேம். என்னண்டு? சேம்னு சொல்ல வேணும். ஓகேயா? பிள்ளைகள், ரெண்டு பந்தும் ஒரே மாதிரியாவோ இருக்கு? ஓ, ஒரே மாதிரியா தான் இருக்கு. என்ன ஒரே மாதிரி நிறங்கள்ல இருக்கு? என்ன என்னென்ன நிறங்கள்ல இருக்கு? பச்சை, மஞ்சள், சிவப்பு, வெள்ளை. ஓகே, அப்போ நாங்கள் என்ன சொல்ல வேணும்? சேம். சேம் பால்ஸ். வெரி குட். சொல்லுங்க. நீங்கள் சேம்னு சொன்னால் கூட ஓகே தானே. ஓகே பிள்ளைகள், என்னன்னு சொல்லுவீங்க? வெரி குட். பிள்ளைகள், இந்த இரண்டு புத்தகங்களும் ஒரே மாதிரியாகவா இருக்கு? ஓம், ரெண்டு புக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ சேம் புக்ஸ்ன்னு சொல்ல வேணும். என்னண்டு? சேம் புக்ஸ். வெரி குட். பிள்ளைகள், இந்த ரெண்டு பென்சிலும் ஒரே மாதிரியாகவா இருக்கு? ஓ, ஒரே மாதிரியாக இருக்கு. சேங்கள உங்கள்கிட்ட ஒரே மாதிரி இருக்கு. உங்களோட ஃப்ரெண்டுடையும் உங்களையும் ஒரே மாதிரி பென்சில்ஸாக இருக்கு. என்ன அப்போ பார்க்க என்ன சொல்ல வேணும்? சேம் பென்சில்ஸ். வெரி குட். என்னன்னு சொல்ல வேணும்? சேம் பென்சில்ஸ். பிள்ளைகள், இரண்டும் ஒரே மாதிரியான சட்டையோ? ஓ, இரண்டும் ஒரே மாதிரியான ஃப்ராக்ஸ். என்னது ஃப்ராக்ஸ்? நீங்களும் சேங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி சட்டையில் போட்டுக்கொண்டு வருவீங்கள். சேங்களும் வெளியிடங்களுக்கு போக ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கிறத பார்ப்பீங்கள். அந்த நேரம் என்ன சொல்ல வேணும்? சேம் ஃப்ராக்ஸ். வெரி குட். என்னன்னு சொல்ல வேணும்? சேம் ஃப்ராக்ஸ். வெரி குட். சேம் ஃபிஷஸ். என்னது? சேம் ஃபிஷஸ். வெரி குட். சேம் லீவ்ஸ். என்ன பிள்ளைகள்? ஒரே மாதிரி இலைகள். என்ன? சேம் லீவ்ஸ். வெரி குட். சேம் ஃப்ளவர்ஸ். வெரி குட். சரியா சொன்ன நீங்கள். சேம் ஃப்ளவர்ஸ். வெரி குட். சேம் பனானாஸ். என்னது? சேம் பனானா. சேம் ஹவுசஸ். வெரி குட். கட்டிக்கார பிள்ளைகள். என்னது? சேம் ஹவுசஸ். வெரி குட். சேம் டால்ஸ். என்ன பிள்ளைகள்? சேம் டால்ஸ். வெரி குட். சேம் கைட்ஸ். என்ன பிள்ளைகள்? திருப்பி சொல்லுங்க. சேம் கைட்ஸ். ஒரே மாதிரியான பட்டம். என்ன? ஒரே மாதிரி நிறங்கள்ல தான் இருக்கு. பிள்ளைகள், ரெண்டு ஃப்ளவர் வாஸும் ஒரே மாதிரியா இருக்கு? ஓ, ஒரே மாதிரியாக இருக்கு. அப்ப என்னன்னு சொல்ல வேணும்? சேம் ஃப்ளவர் வாஸ். வெரி குட். என்னன்னு சொல்ல வேணும்? வெரி குட். சேம் ட்ரீ. என்ன பிள்ளைகள்? ஒரே மாதிரியான மரங்கள். என்ன? வெரி குட். சேம் பேர்ட்ஸ். திருப்பி சொல்லுங்க. வெரி குட். என்ன பிள்ளைகள்? சேம் ஃப்ளவர்ஸ். வெரி குட். சரியா சொல்லிட்டீங்களே. என்ன? சேம் ஃப்ளவர்ஸ். சேம் அம்ப்ரெல்லாஸ். என்ன பிள்ளைகள்? ரெண்டும் ஒரே மாதிரி குடையா இருக்கு. என்ன? சேம் அம்ப்ரெல்லாஸ். நீங்க செய்யுங்கள மழை காலத்துல குடை பிடிச்சு கொண்டு போய்க்க சொல்லுவீங்களே. என்ன? இந்த மாதிரி தான் உங்களோட குடையும் இருக்குது சொல்றீங்கள் இல்லை? அப்ப என்னன்னு சொல்ல வேணும்? சேம் அம்ப்ரெல்லாஸ். வெரி குட். பிள்ளைகள், இரண்டு பட்டர்ஃப்ளையும் ஒரே மாதிரியா இருக்கு? ஓ, ஒரே மாதிரியாக இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? சேம் பட்டர்ஃப்ளைஸ். வெரி குட். என்னன்னு சொல்லுவீங்க?
வெரி குட் பிள்ளைகள். அடுத்தது நாங்கள் மிக வேகமாக இந்த சேம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். சரி, என்ன பொருள் என்று சொல்ல தேவையில்லை, சேம் என்றது மட்டும் சொல்லுவோம். ஓகேயா? வெரி குட். சேம் சொல்லுங்க. இனி நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க பிள்ளைகள். வெரி குட் பிள்ளைகள். வெரி குட். சேம் பிள்ளைகள். என்ன இது? சேம். வெரி குட். சொல்லுங்க பிள்ளைகள். வெரி குட். சேம். சொல்லுங்க பிள்ளைகள். வெரி குட். சொல்லுங்க பிள்ளைகள். வெரி குட். சேம். 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 பிள்ளைகள், உங்களுக்கு இந்த சேம்ட படம் விளங்கினது தானே? ஓ, விளங்கினது. நீங்கள் எல்லாரும் நல்லா சொன்னீங்கள், சத்தமா சொன்ன நீங்கள். சரியோ, நன்றி. நாங்கள் நாளைக்கு வேறொரு பாடத்தோட சந்திப்போம். பாய்.